ரைட். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக பேக்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் பார்க்குறதான எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற எங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு சந்தோஷமான வீடியோ இல்லை. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து டிசம்பர் 26, அதாவது சுனாமி அடித்த தினம். சுனாமி வந்து படித்தது 2004 சுனாமி அடித்தது. கிட்டத்தட்ட 2024 இப்போ போய் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு கிட்டதா இந்த சுனாமி அடித்து இலங்கை சுற்றி இருக்கிற கரையோர பகுதிகள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டதான ஒரு நாள் தான் இன்றைய நாள். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட உறவுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு நிறைய உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கலாம் இந்த ஆழி பேரலையால். அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நாள் வந்து இன்றைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு அவங்களோட உறவுகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் மட்டக்களப்பில் முக்கியமாக இந்த கல்லடி கரையோர பிரதேசங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து எங்களோட பயணிங்க இந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமலுக்கு எங்களுக்கு வந்து அந்த சுனாமி நடந்த நேரம் 6 வயசு. ஏன்னா ஜோய்க்கு வந்து நாங்கள் சின்ன ஆக்கள். எங்களுக்கு காதால் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய. நாங்கள் நேரால இதை பற்றி அனுபவிக்கலை. என்னென்னு சொல்லி நாங்கள் இருந்தது வந்து கருவப்பங்கனி இருதயபுரம் இந்த ஏரியாவால் கரையோரங்களில் நடந்த பிரச்சனைகள் மற்ற கரையோரங்களில் நடந்த இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதையுமே எங்களால் ஃபேஸ் பண்ணி கொள்ளலாம் போயிட்டு. அது நாங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறதா மைனஸ்ன்னு சொல்கிறதா எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இதை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம நிறைய இது அனுபவிச்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இப்போ முக்கியமாக நம்மளோட யுதிஷ்டன் மீதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றது மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி அவங்கள்ட்ட போயிட்டு விசாரித்து இது எப்படி நடந்தது, இதால் அவங்க கண்டுகொண்ட பிரச்சனைகள் என்ன, எவ்வளோ அசம்பாவிதங்கள் அவங்கள அசம்பாவிதங்கள் அவங்கள நேர்கொண்டாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோவில் பண்ணிப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க. டிசம்பர் 26 அங்கே படம் போல நான் இதில் கடையும் வச்சுருந்தேன். அப்போ கடையெல்லாம் திறந்து போட்டு கடைக்கு போயிட்டு வந்தது. வளையம் போல தான் அந்த கடல் இருந்தது. அப்போ திரும்ப வந்து நான் மில்லுக்கு அரிசி எடுக்க போகணுன்னு போட்டு தொங்கலுக்கு அக்காடை விட்டு போயிருந்தேன். அப்போ அக்கா நான் திடீர்னு கத்துனாவு கடல் பொங்கி வருது அப்பாண்டு. அந்நேரம் எங்களோட மூத்த மகள் இந்த இருக்கிறோம். அவள் வந்து 8:30 மணிக்கு கிளாஸ்ன்னு போட்டு தச்சுவாருக்கு போயிட்டோம். அன்றைக்கு தான் அவள் கடைசியாக கண்ட பயணம். அப்போ அங்கே நீக்குள்ளே கடல் பொங்கி வருதுன்னு சொல்ல திரும்பி பார்த்தேன். சவுக்கு லைனால் இருடு மேகம் மாதிரி கடல் வந்து ஒன்று. நான் அங்கேருந்து சைக்கிள் எடுத்து இடையில வாழ்ந்திடம் என்ன கடல் தூக்கி அதில் கிடந்து நான் அவதிப்பட்டு இங்கே வாழ்ந்திடம் இதெல்லாம் முன்னுக்கு இருந்த இதெல்லாம் உடைச்சி இதில் பெரிய மாடு 3 பேரும் தோளுக்கு நிற்கிறாங்க அந்த கடலில் தப்பி. டக்குன்னு நான் என்ன செய்தேன் சொன்னால், முன்னுக்கு இருந்த புள்ளையை தூக்கி ஓடி வந்து இண்டாகிற வேப்பம் இருக்கலாம் ஏற்றுனான். ஏற்றி போட்டு கையெடுக்க நேரம் திரும்ப அடுத்த கடல் வந்தால் என்ன இந்த தென்னை மர உயரத்துக்கு இப்படியே அடித்து கொண்டு போய் நடு ஆற்றுல உண்டை போட்டுச்சு. இந்த ஆற்றுல திரும்பி நான் பார் நேரம் இங்கே உள்ளுக்க 2 ஆக்களும் இல்லை. மரத்தில் இருந்த புள்ள மட்டும்தான் இருந்தது. அவரை தூக்கிட்டு இனி பெரிய ஒரு வேப்ப மரத்தில் ஏறி கத்தி இருந்தால் அதுக்கு பிறகு சின்ன கடல்கள் இன்னும் வந்து கொண்டு இருந்துச்சு. வந்து கொண்டிருக்குள்ள திரும்ப 2 ஆமிக்காராக்கள் இதில் நின்று வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கடல் இன்னும் வரும், நீங்கள் மரத்தில் ஏறிச்சு இருங்கன்னு சொல்லி. அப்போ மரத்தில் ஏறிச்சு இருந்ததான். அதுக்கு பிறகு கடல் கொஞ்சம் அமைதியாக போட்டுகள் 1-2 வந்தது. கடல் அமைதியான பிறகு தண்ணி நின்றது ஃபுல்லாக தண்ணி நின்றது. எல்லா இடங்களையும் கொந்தளிப்பு நிலத்திலிருந்து கொந்தளிச்சு கொண்டு இருந்தது கடல். அப்போ திரும்ப அந்த போட்டில் ஏறித்து அப்படியே அங்கால போய் எந்த உடுப்பும் இல்லை, ஒரு எட்டியும் ஒரு பெனியனும் தான் மிச்சம் போட்டு அந்த உடுப்பில். இங்கே எல்லாரையும் தேடி பார்த்தா தேடுறதுக்கு ஆக்கள் இல்லை. திரும்பி அப்படியே சென்ற கொளிச்சிக்கு போனான். அண்டையிலிருந்து அந்த 1வது ஆண்டிலிருந்து நான் இங்கே சாப்பாடு கொடுக்க தொடங்கினா இதுவரைக்கும் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். 20 வருஷம். 20 வருஷம். வைஃபோட பேர், பிள்ளையோட பேர்லாம்? வைஃபோட பேர் சித்ரபிரியா, சிந்திஜா மூத்தோட. மற்றவரோட பேர் சஞ்சீப் ராஜ். இப்போ நீங்கள் அந்த தூக்கிட்டு போனேன்னு சொன்ன அவர் வந்து சுஜிராஜ். இப்போ இருக்கிறார், இப்போ வருவார். ஓகே, சாப்பாடெல்லாம் அடுத்து வருவாங்க. மற்றவங்க அம்மாவும் இங்கே இருந்தாங்க. அம்மாவும் இங்கே இருந்தாங்க. அப்போ முதலாவது ஆள் அடிக்கக்குள்ள ஒன்றும் நடக்க இல்லைண்ணா அவங்களுக்கு? இல்லை, அவங்க வந்து தப்பிட்டாங்க நேரம். எப்படி கடலில் வந்த டைம் அவங்க இருந்தவங்க வீட்டுக்கு இருந்ததால வீட்டுக்குள்ளே பெருசாக கடல் அந்த போகல. பெட்டில் ஏறி நின்றுருக்கிறாங்க. இப்போ இருந்தவர்கிட்ட நான் கேட்டு அரைஞ்சு கொண்டது. பெட்டில் ஏறி நிற்கக்குள்ள பெட்டையும் கூட தூக்கிட்டு கடல் பிரட்டி விட்டுருக்கு. அதுலேயும் தப்பித்தான் நின்றுவங்க. நான் இங்கே ஓடி வார நேரம்
2வது அலை வந்த டைம் தான் திருப்பி அடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்க போனன்னு தெரியாது, எங்க போனது தெரியாது. பொடி கூட பொடி நான் தேடாத இடம் இல்லை. புள்ளியல்ற பொடி இது வரைக்கும் நான் எடுக்கல. பைஃபிட பொடி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்தான் உன்னச்சோளம் சவுக்காலையில் அடக்கம் செய்திருக்கிறோம். இங்கே கொண்டு வரலையா? இங்கே கொண்டு வரல. இங்கே கொண்டு வரதுக்கு அந்த டைமில் சரியான ஒரு பதட்டமான நிலை. இன்னமும் திரும்பவும் இது வரும் என்றது. ஏன்னா இந்த சுனாமி என்றது இது வந்து நம்முடைய இலங்கையில் வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் உலக நாட்டில் பல இடங்கள்ல இந்த சுனாமி அடிச்சிருக்கின்றது. ஏனென்றா அந்த அனுபவம் இருந்திருந்தால் நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அனுபவம் இல்லாத காரணத்தாலாம் நிறைய உயிரிழப்புகள் நடந்தது. எங்கட குடும்பத்திலேயே மொத்தம் எல்லாம் மாமன் மச்சான் எங்க தங்கச்சிற குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து 22 உயிரிழப்புகள் எங்கட குடும்பத்துல மட்டும். சுனாமியில மட்டும் 22 பேர் எங்கட குடும்பத்துல. அவங்க எங்க இருந்தவங்க? எல்லாம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் இருந்து ஒரு குடும்பத்துல எங்கட தங்கச்சிற குடும்பம் அப்படியே இல்லை, ஒருவரும் மிஞ்சல். அப்படியே இனி எங்கட அக்கா அத்தான் இப்படி நிறைய உயிரிழப்புகள். நீங்களும் மகனும் மட்டும்தான் மிச்சம் வீடு. அப்ப இந்த வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடலுக்கு அடிபட்டு வார நேரம் இதுல கழுத்தளவு தண்ணி, இது மடு, இதெல்லாம் உடைஞ்சு போயிட்டு. அதுக்கு பிறகு நான் இது மண் போட்டு நிரப்பின இடம் தான் இது. என்ன பார்க்கல, இந்த புட்டு வந்து இங்க மட்டும் இருந்தது புட்டெல்லாம். அப்ப இந்த கோபிஷம் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கப்பட்டு அங்கால இருந்த டாய்லெட் கிச்சன் எல்லாம் உடைஞ்சு போச்சு. அதுல உடைஞ்சு அதுக்கு பிறகு நான் இதை சரி பண்றதுக்கு நான் முயற்சி செய்யல. அப்படி இருக்கட்டும் ஏன்னு சொன்னா அப்படி இருக்கட்டும் ஒன்று விட்டுருக்கேன். இது சரி பண்ணா இருக்கிற ஒரே ஒரு புள்ள ஒரு நேரம் வந்து இருக்கும். இந்த அனர்த்தம் இதோட முடிஞ்சு நாங்க எதிர்பார்க்க முடியாது. இப்ப எங்க இருக்கிறீங்க? இப்ப நான் அமுதகளில் இருக்கிறோம். அப்ப இன்னொரு காலத்திலையும் எங்கட கண்ணுக்கு பிறகு இந்த அனர்த்தம் வரலாம். இருக்கிற உயிரையும் நாங்க எங்களாயே இழக்கக்கூடாது என்றதுக்காக நான் இங்க வேற வீடு ஒன்றும் சரி கட்டல. அந்த என்ஜிஓ ஒன்றுமே செஞ்சு தரலையா? அந்த வீடு சுவிஸ் கிராமத்துல இருக்குது. அங்க இருக்குது. அதுல இருந்து நான் முதலாவது ஆண்டிருந்தே இந்த நினைவு ஆலயத்தை நான் இடத்த அமைச்சேன். நான் ஆண்டிருந்து இந்த அளவுக்குள்ளதான் நான் அன்னதானம் இது வரைக்கும் 20 ஆண்டுகளாக நான் கொடுத்து கொண்டிருக்கேன். நீங்க என்ன தொழில் யோசிக்கீங்க? நான் மீன்பிடி. இப்பவும் செய்றீங்க? உங்களுக்கு இப்பயும் பயமா தான் இருக்கு? முதல்ல அதாவது சுனாமிக்கு முதல் இருந்த துணிவு எங்களுக்கு இல்லை. இந்த கடலை பாக்குற நேரம் அந்நேரம் நாங்க குளிக்க போனாலும் ஒரு பெரிய கடல் வந்தா தான் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப அந்த பெரிய கடலை காண்ற நேரம் எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. ஐயோ நடந்துருமோ பயம். 24 ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நாங்கள் காலையில் 7 மணி பூசைக்கு குடும்பத்தோட அப்படியே பைக்கில் போனாங்க. அதே சின்ன இங்கே இருந்து இங்கே தான் எங்களுக்கு அந்த வேலை கோயில் அங்கே பூசைக்கு போயிட்டு திருப்பி பூச முடியாது அப்படியே வீட்டை போனாங்க. வீட்டை போயிட்டு பைக்கை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும் பைக் குஷினி பக்கம் போகக்குள்ள சொல்லிட்டு போகிறாள். அவ்வளோதான் அவளோட குரல் கேட்டது. கடற்கரையில் மீன் பற்றி வாங்கிட்டு வாங்க அதான் சொல்றேன். திருப்பி நான் சொல்லி அவள் சொல்லி வாய் முடல அவள் எனக்கிட்ட நிற்க என்னென்று பார்த்தா தண்ணி வந்து கடல் தண்ணி நம்மளோட முழங்கால் மட்டும் டெஸ்ட்டுக்கு அதான் வந்தது தண்ணி. நான் வீட்டுக்குள்ளே உடுப்பு கலட்ட போகிறேன். தண்ணி வந்து அப்போ கூப்பிட்டு தம்பியும் பள்ளிக்கிட்ட ஓடி வந்தான். அம்பளவுக்குள்ள மூத்தவர் 13 வயது ஆளுங்க. மூத்தவனு 13, அடுத்த ஆளுக்கு 12, ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஆள் தொட்டி 11 வருஷத்துக்கு பொம்பளை இறந்தது. தொட்டியில் இருந்து அவையை கொண்டு போட்டு தான் இவள் பிரச்சனை பக்கம் போனவர். அப்போ நான் இவங்களை கூட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வெளியால் வரையில் போயிட்டு முழங்கால் மட்டும் தண்ணி வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போக தண்ணி இப்படி கூடுது. வீட்டுக்குள்ளே இருந்த கட்டியில் இருக்கு ஜன்னல், கட்டிலுக்கு நேரம் ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னலை பிடிச்சிட்டு 4 பேரை ஏற்றி கட்டிலெல்லாம் ஒழுங்குனது. தண்ணி நாங்கள் வேற அமர்ந்துச்சு வெளியில் பிடிச்சிருந்து இன்னைக்கு வீட்டில் ஒரு மேலுக்கு ஒரு இந்த குண்டு ஒட்டிக்கு குண்டு ஒட்டிக்கு அப்படி சத்தம் கேட்டது. இந்த வீடு வருது அப்படியே ஒரு அப்படியே வருது வீடு அப்படியே குனிஞ்சிட்டு எல்லாம் கொண்டு வந்து நம்மளை விழ கையில் இருந்த சின்னால் விட்டுட்டேன். பிள்ளைகளெல்லாம் அப்படி சிதற என்ன கொண்டு இந்த சிவர் அந்த சிவர் தண்ணி ஃபுல்லாக மூடிட்டு நாங்கள் தண்ணிக்குள்ள வந்து எனக்கு என்ன மட்டும் தான் பிள்ளைகள்லாம் அடி போகுது படியாக தெரிஞ்சது.
மனுஷக்குள்ளெல்லாம் அப்படி அடிச்சு போகுது தண்ணிக்குள்ளால. நம்ம கொஞ்சம் மூச்சு தானே, அப்போ என்ன சிவரெல்லாம் கொண்டு அடித்து செஞ்சு பிறகு ஒரு அந்த 2ஆம் தர சிவரில் கொண்டு அடிக்கக்குள்ள அலுமாரி வந்து இந்த சாலையில் அடிச்சு விட்டு நம்ம எந்த தலைமை ஒலும்பி அந்த சிவரில் போய் அடிச்சு திருப்பி வந்து எனக்கு அடியோட பிறகு தெரியும். பிறகு சரியா கண்மொழியோட 2:30 மணி பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்க அப்படியே வாங்கிட்டீங்க. 6 கொண்டு போனேன், 6 காப்பாற்றினேன். இதெல்லாம் உண்மையானது, எனக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் 2:30 மணிக்கு பிறகு முழிச்சு பார்க்க நான் உடுப்பு இந்த உடுப்பு இல்லை சாரனோட பெருமையோட இதெல்லாம் இந்த இடிக்குள்ள போட தெரியுது இல்லை, அது 19 தையல் அப்படி 19 தையல் 2 வருஷம். அதெல்லாம் அந்த ஊசி போட்டு முடி போட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கு. ஒரு அங்கேருந்து டிக்கெட் வெட்டாமல் நான் இங்கே வந்தேன், கத்தி ஓடி இங்கே வந்தேன் கத்திக்குள்ளாரி. ரெண்டு பிள்ளைகளை காணல, குடும்பத்தை காணல. நான் வந்து கல்லடி பாலத்துக்குள்ள இருந்து ஒரு ஆள் ஏற்றி கொண்டு இந்த சிவி ஜங்ஷன் அது மட்டும் நீ விட்டு பெருமை. அது பிறகு தாண்டி திரிஞ்சு தேடி திரியக்குள்ளதான் அந்த போட்டோ தண்ணி இருந்தது கைத்து நிலமட்டம் அது தெரியாது. இப்போ இதுதான் தூவி, இதான் கல்லடி, இதான் கல்லடி தெரியாது. பாருங்க, நான் அங்கே வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கிட்ட இருக்கிறேன். நான் இங்கே வந்திருக்கேன், தெரியாம தான் வந்தேன். எது ரோட்டு எது இடம் எல்லாம் விழுந்து கல் இந்த வீட்டுகளுக்கு மேலே ரோட்டுக்கு மேலே தான் எறியுது. பிறகு திருப்பி இந்த ஸ்கூலில் கண்டுட்டேன், ஒருத்துக்கிட்ட ஸ்கூல் முதல்ல இருந்து திருப்பி போகணும். நான் அங்கே போய் கல்லடி கேம்புக்குள்ளே போய் கல்லடி கேம்ப் பக்கம் போயிருக்கேன். மகள் அங்கே தான் இந்த கல்லடி கேம்புக்குள்ளே மகள் அந்த வளையங்கள் போடுறோன்னே அந்த முள்ளு வேலி வளையம் அதில் முடிச்சுக்குப்பட்டு அதில் அப்படியே கிடக்கு. அப்போ கண்டுட்டு கிட்ட போய் பார்த்தோம், புள்ளதான் பெருமைகளோட பாவாடையோட கிடக்கு. ஆளை பிடிச்சி மெதுவாக அப்படியே முடியிலேருந்து எல்லாம் தூக்கி எடுத்துட்டு வர கிளாமத்தை கத்தி வந்து நான் புள்ள நான் ஜெண்டை இப்போ நான் இருக்கேன் தானே எந்த நினைவு பிள்ளைகள் உயிரோட இருக்கிறேன். பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆக்கள் வர தூங்கிட்டாங்க. அதுக்குள்ள வந்து அவங்க பிறகு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் பிள்ளையோட நான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிறகு அந்த மாதம் ஃபுல்லாக குடும்பத்தை தேடினேன். யாருமே கிடைக்கல, இது வரைக்கும் ஒருத்தரையும் கிடைக்கல. அப்புறம் அவையத்தான் களியங்காட்டு சோகாலையில் அவைய கொண்டு 4 பேரையும் செஞ்சு இப்போ 20 வருஷம் ஆயிட்டு. சரியா 20 வருஷம். அவ இப்போ நான் சொல்றாள் எடுத்தால் இருந்தாண்டா 28 வயது. 28 வயசு பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. மகனுக்கு 33 வயது, 13 வயது அவன் சாகல. இப்போ 20 வருஷம். அடுத்த கடைசி தொட்டிலேருந்து வச்சு அவைக்கு தான் 20 வருஷம். 4 இன்றைக்கு அவட போயிட்டு 4 இன்றைக்கு அவளை 20 வயது ஆகிட்டு. இப்போ இந்த உங்களுக்கு இந்த சுனாமின்னு வரக்குள்ள எல்லாரையுமே ஒரு என்ன சொல்றாரு, இந்த எதிர்பாராத ஒரு இது என்ன அது இப்போ என்ன பாருங்க, குடும்பத்தோட போறோம். நான் எங்களோட அம்மாவோட அம்மா பரம்பரை கல்லடியாகும் வம்சாவளி. நாங்கள் கல்லடி தான். எங்களுக்கு இந்த தண்ணி இந்த கடற்கெல்லாம் பிறந்தது, கடற்கெல்லாம் விளையாடுறது, கடற்கெல்லாம் எல்லாம் செஞ்சது. இந்த கடல் அப்படி ஒரு சின்ன ஒரு அசம்பாவம் வந்தது இல்லை. எனக்கு இப்போ சுனாமி அடிக்குள்ள 33 வயது சுனாமி அடிக்கக்குள்ள. இப்போ 55 வயது. அப்போ அந்த காலத்துக்கு வரல, அப்போ தெரியாதானே இல்லாட்டி பெண்டா தெரியும். என்ன பண்ணாலும் டக்குண்டு ஓடிடலாம். இப்போ சின்ன வயசுலயே கூட குடும்பங்களை இழந்துட்டீங்க. சின்ன வயசு 33, நான் 22 வயதுல அவளை 16 வயது அவளை கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போகணும். இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ எங்களை அந்த 189 குடும்பத்தில் ஆக்கள் இங்கே செத்தவங்க. அதெல்லாம் அந்த 700 பேர் இங்கே செத்து. அவ்வளோ பேர் சுவிஸ் கிராமம் 700 பேர் எங்களுக்கு தந்தது. நாங்கள் ஓடி ஆடி அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தது இந்த பேரும் போட்டோவும் 200 பேர் பேர் நாங்கள் தூவில போடுவோம். மிச்சாக்கள் குடும்பம் முத்தாளிங்க. நான் செத்திருந்தா இவிடத்தை சொல்றதுக்கு ஆளில்ல, இந்த போட்டோ வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் இருந்தவரையே தான் நான் இப்போ சொல்ல வேண்டிய இதுக்கு அது மாதிரி அழிஞ்சாக்கள் தரல நமக்கு. அதனால தந்தாகல்ற பேரையும் போட்டோஸ் வச்சிருக்கேன். சரி ஐயா, ஓகே. இது 2 பிள்ளைகளும் கடைசி அதில் இந்த சின்னால் தான் நீங்கள் தொட்டியில் போட்டிருந்தேன். முன்னுக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கு, நான் முன்னுக்கு போட்டிருக்கிறது. அதை பார்த்தா கொஞ்சம் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெரிய அழகா சின்னால். இது வைஃபோட அக்கா. அடுத்த அக்கா 3 அக்காவோட ஃபோட்டோ இல்லை. 5 பேரும் இல்லை. 5 பேர் அவங்களோட அம்மா அப்பா அவளே 5 பேரும் பெற்ற ஆட்கள். வம்சமே இல்லை. 32 பேருமே இல்லை. நான் 32 வருஷத்திருக்காங்க. நான் இருந்ததால தான் இந்த இதுகள் இப்போ அங்கே இங்கே ஆட்கள்கிட்ட கிடந்து இந்த ஃபோட்டோவில் எடுத்து கொண்டு செஞ்சு. ஓகே, சரி. இந்த பில்டிங்கை பற்றி சொல்லுங்க. இந்த பில்டிங் வந்து 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி சுனாமி அடித்தது. இது வந்து இந்த இடம் வந்து சேர்ச். இந்த சேர்ச் வந்து அந்த ஆரிக்கையோட பேர் இருந்தது. இந்த லொக்கேஷன் வந்து காட்டுவாங்க பாருங்க. ஓகே,
அந்த சுனாமி அடிக்கி 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி இது அடிச்சது. இப்போ கூட இருக்குது. கல்லடி வீச்சியில் வந்து பார்க்கலாம். பெட்டிகளோ கல்லடி வீச்சு. இந்த இடம் என்ன இடம்டா மட்டக்களப்பு கல்லடி வீச்சில் இருக்கு இந்த இடம். இந்த சேர்ச் பாருங்க, இந்த பாருங்க, இது ஒரு கட்டடம், இது ஒரு சேர்ச். இந்த சேர்ச் வந்து இதே மாதிரி இருந்தது. இந்த அடிக்கு அதுல இருக்கிறது மாதிரி இருந்தது. இந்த சேர்ச் மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கு பிறகுதான் இந்த புதுசா கட்டியிருக்காங்க இந்த சேர்ச். அதுக்கு பிறகு இந்த சேர்ச் வந்து இது வந்து ஞாபகார்த்தமா நரசவையால இது பலகையில் அடிச்சு வழியா ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்றாங்க. நன்றி. கூடுதலாக இன்னும் இந்த சுனாமியால் நம்மளோட மக்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அதை ஒரு படம் ஒன்று எடுத்துருக்குறாங்க. அந்த படம் இங்கிலீஷ் மொழியில் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்தில் பேர் த இம்பாசிபிள் என்று சொல்லி 2012ஆம் ஆண்டு இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த சுனாமியால் உயிர் இழந்தவங்களோட புகைப்படங்களை தான் இதில் வச்சிருக்கிறாங்க. வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதை தான் நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 700 பேருக்கிட்ட இதில் உயிரிழந்ததாக, நிறைய பேர் புகைப்படங்களை இன்னும் எடுத்துக்கொள்ள இல்லாமல் அது அப்படியே இல்லாமலும் போயிட்டாம் என்றும் சொல்லியிருந்தாங்க. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு நம்ம இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் காரணமாக தாய்லாந்தில் ஏற்பட்ட சுனாமி இலங்கையை மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றது மால்தீவ்ஸ் ஆகிய இடங்களையும் தாக்கி பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி உள்ளது. இந்த சுனாமியை அடிப்படையாக கொண்டு பல நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒன்று வேவ், மற்றது த கோல்டன் வேவ், சுனாமி ரிகவரி இன் ஸ்ரீலங்கா, தி சுனாமி ஆஃப் 2004 இன் ஸ்ரீலங்கா, லவ் இன் தி சுனாமி என்று சொல்லி நிறைய புத்தகங்கள் இது சம்மந்தமாக வெளியிட்டிருக்கிறாங்க. சுனாமியினால் பாதிக்கப்பட்டு காணாமல் போன உயிரிழந்த எங்கள் உறவுகள் அனைவருக்கும் பட்டி பாய்ஸ் சார்பாக எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.